தேசிய தலைவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் பிரிகேடியர் விதுசா. விடுதலை புலிகளின் மகளிர் படை பிரிவின் தோற்றமும் வளர்ச்சியும் எழுச்சியும் எமது இயக்கம் படைத்த மாபெரும் சாதனைகளில் ஒன்று. ஒரு புதுமை பெண்ணை, புரட்சிகர பெண்ணை எமது விடுதலை இயக்கம் படைத்திருக்கிறது. இந்த முகவுரை விதுசா பற்றிய நினைவு பகிர்வை அறிமுகம் செய்ய போதுமானது. குருக்கல் கந்தையா ஞானாம்பிகை இணையருக்கு ஞானபூரணி என்ற இயற்பெயர் போன்ற விதுசா மூத்த மகளாக 1969 செப்டம்பர் 29ஆம் நாள் கரவெட்டி கப்புதுவில் பிறந்தார். இவர் தனது 11 வயதில் நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயத்தில் காப்போத உயர்தரம் வர்த்தக பிரிவில் படிக்கும் போது புலிகள் இயக்க தொடர்பு ஏற்பட்டது. இக்கால பகுதியில் அவர் விடுதலை புலிகளின் பகுதி நேர பணியாளராக இணைந்தார். 1986 மே மாதத்தில் விடுதலை புலி உறுப்பினராக இணைந்தார். அப்போது அவருக்கு வயது 17. அவர் வாழ்ந்த காலம் 40 வருடம். வீரச்சாவடைந்த நாள் 2009 ஏப்ரல் 4ஆம் நாள். அவருக்கு இலக்கிய தாகம், உலக நிகழ்வுகளை நகர்த்தும் அடிப்படைகள் பற்றிய ஆர்வம், இராணுவ தொழில்நுட்ப தகவல்கள் திரட்டும் வேட்கை என்பன மிகுதியாக இருந்தன. உயர்கல்வி கற்று தேரவில்லை என்ற ஏக்கமும் இருந்தது. இயக்கத்தில் இணைந்த சிறிய காலம் அவர் சுதந்திர பறவைகள் பிரிவில் இருந்தபடி கிராம ரீதியாக கருத்தூட்டல் பணிகளில் ஈடுபட்டார். உற்ற தோழிகளான லெப் நிதியா பவானி, மேஜர் சந்திகா கலை ஆகியோர் இந்த பிரிவின் சுகாதார பணிகள், எழுச்சி கருத்தரங்குகள் ஆகியவற்றை அவருடன் நடத்தினர். விடுதலை புலிகள் மகளிர் 2ஆம் அணியில் விதுசா ஆயுத பயிற்சி பெற்றார். 1987 சிங்கள இராணுவம் நடத்திய ஆபரேஷன் லிபரேஷன் என்ற வடமராட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையில் அவர் தனது போராட்ட வாழ்வை தொடங்கினார். இந்திய படைகள் வந்தபோதும் அவற்றிற்கு எதிரான கோப்பாய் சமரில் அவர் முக்கிய பங்கேற்றார். இதன்போது முதலாவது பெண் மாவீரர் மாலதி 10/10/1987ஆம் நாள் வீரச்சாவடைந்தார். அதன் பிறகு புலிகள் மேற்கொண்ட தந்திரோபாய பின்வாங்கலில் பன்னி நிலத்திற்கு சென்றார். தேசிய தலைவர் அவர்கள் வழிகாட்டலில் பெண் போராளிகளுக்கு பயிற்சி வழங்கும் பணியில் பன்னியில் ஈடுபட்டார். பலவீனமான எமது இயக்கத்தின் பலமான பாதுகாப்பு அரணாக அவர் பெண் போராளிகளை உருவாக்கினார். 1988ஆம் ஆண்டு பிற்பகுதியில் யாழ் சென்ற மகளிர் அணியுடன் விதுசா சென்றார். யாழ் குடா முழுவதும் இந்திய இராணுவம் செறிவாக நின்ற காலமாயினும் அவரும் தோழிகளும் புதிய பெண் போராளிகளை இணைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டனர். பொறுப்புகளை சுமக்கும் தகுதி பெற்ற அவர் 3ஆம் 4ஆம் மகளிர் அணிகளை உருவாக்கி அவற்றை பன்னிக்கு வழிநடத்தி சென்றார். அங்கு களமுக அடிப்படை பயிற்சி ஆசிரியராக பணியாற்றினார். விடியல் பாசறையின் பொறுப்பாசிரியராக அவர் தனது ஆளுமையை வெளிப்படுத்தினார். 2ஆம் கட்ட ஈழப்போர் தொடங்கிய பிறகு கொக்காவில் படைமுகாம் தாக்குதலில் பங்கேற்ற விதுசா காலில் காயமடைந்தார். காயத்தில் இருந்து தேறிய பின் ஆணையரவு ஜாழ் கோட்டை, பலாலி இராணுவ முகாம்களை சுற்றி காவல் பணி செய்தார். 1990 கார்த்திகையில் நடந்த தச்சன்காடு மினி முகாம் தாக்குதலில் நெடுநாத்தோழி மேஜர் சந்திகா கலை வீரச்சாவடைந்தார். இந்த இழப்பு அவரை பலமாக தாக்கியது. அதை எண்ணும் போது என் இதயம் வெடித்துவிடும் போல இருக்கும் என்று அவர் சொன்னார். 1991 நடந்த ஆணையரவு சமரில் மாதர் அணியின் ஒரு பகுதி தளபதியாக பதவி உயர்ந்தார். அவருடைய திறமைக்கு தலைவர் அவர்களின் பாராட்டுகள் கிடைத்தன. தலைவரின் சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுப்பதில் வல்லவர் என்ற சிறப்பை பெற்றார். தலைவர் அவர்களின் இலட்சிய கனவான தமிழீழ உருவாக்கத்திற்கு அவர் அல்லும் பகலும் உழைத்தார். அவருக்கு சொந்த வாழ்க்கையின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருந்ததில்லை. அன்னையின் கனவை நிறைவேற்றுவது ஒன்றுதான் அவருடைய வாழ்க்கை குறியாக இருந்தது. மகளிர் அணியின் துணை தளபதியாக நியமிக்கப்பட்ட விதுசா 1992 கார்த்திகையில் இடம்பெற்ற பலாலி 180 காவலரின் தாக்குதலில் காலிலும் தலையிலும் விழுப்புண்ணடைந்தார். அறிவிழந்தாலும் கட்டளைகளை பிறப்பித்தபடி இருந்ததாக அவர் பிற்காலத்தில் சொன்னார். 1993 நவம்பர் 10 தொடக்கம் 13 நடந்த பூநகரி ஆபரேஷன் படை நடவடிக்கையில் அவர் பிற்கள பணியில் ஈடுபட்டார். அதே வருடம் முதலாவது பெண் மாவீரர் மாலதியின் பெயரில் உருவாக்கப்பட்ட மாலதி படையணியின் கட்டளை தளபதியாக கேர்னல் என்ற பதவியோடு நியமிக்கப்பட்டார். சந்திரிகா அரசின் சமாதானத்திற்கான போர் அடுத்த வருடம் தொடங்கிய போது தலைமை பொறுப்பேற்று மாலதி படையணியை வழிநடத்தினார். அவருடைய களப்பயணம் 1993 தொடக்கம் வீரச்சாவடையும் 2009 வரை ஒருபோதும் ஓய்ந்ததில்லை. ஜாலிலும் சரி, பன்னியிலும் சரி எண்ணற்ற சமர்களில் பங்காற்றினார்.
இதயபூமி, இடிமுழக்கம், இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ச்சமரை வழிநடத்தியதோடு புலிப்பாய்ச்சல் ஆகியவற்றில் திறம்பட செயற்பட்டார். யாழ் தீபகற்பத்தை சிங்கள இராணுவம் கைப்பற்றுவதற்கு நடந்த சூரிய கதிர்ச்சமரில் அவர் ஆற்றிய பங்களிப்பு அளப்பெரியது. புலிகளின் போராட்ட வரலாற்றில் மிக நெடிய காலம் தொடர்ந்த ஜேசுக்ரு எதிர்ச்சமரிலும் அவர் அரும்பணியாற்றினார். 1998 ஓயாத அலை 2 படை நடவடிக்கையில் முக்கிய பங்கேற்ற அவர் கிளிநொச்சி புலிகள் வசம் வீழ்ந்தபோது தேசிய கொடியை களத்தில் அவரே ஏற்றினார். இது அவருடைய போராட்ட வாழ்வின் உச்சமாக கருதப்படுகிறது. 1999 செப்டம்பர் 18ஆம் நாள் அவர் தனது இளைய சகோதரன் போராளி விதுசன் கேதீஸ்வரனை களத்தில் இழந்தார். ஓயாத அலை 3, தீச்சுவாலை முறியடிப்புச் சமர் ஆகியவற்றில் அவருடைய வழிநடத்தல் பிரமிப்பூட்டும் விதத்தில் அமைந்தன. சிங்கள இராணுவத்திற்கும் புலிகளுக்கும் இடையில் 2008 தொடக்கம் 2009 வரை நடந்த சமச்சீரற்ற போரில் தம்பனையில் இருந்து ஆனந்தபுரம் மந்துவில் வரை விதுசா ஓய்வின்றி களமாடினார். உணவின்றி உறக்கமின்றி எதிரியை விரட்டி அடிப்பதில் குறியாக இருந்தார். 2009 ஜனவரி 26ஆம் நாள் அவரை சந்திக்க நேர்ந்தது. உடல் மெலிந்து கண்கள் குழி விழுந்தாலும் உறுதி தளராமல் இருந்தார். எதிரிகளின் சூழ்ச்சியால் ஆனந்தபுரம் சமரில் வீரச்சாவடைந்தார். அவருக்கு பிரிகேடியர் பதவி வழங்கப்பட்டது. அவருடைய வித்துடலை பார்க்காமல் விதைகுழியில் ஒரு பிடி மண் போடாமல் இருக்குமும் போன்றோர் அவருடைய நினைவுகளை சுமக்கின்றோம்.